வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் மனோஜ், ரோகிணி 2 பேரும் வந்து விஜயா வேண்டிக்கிட்டதுக்காக கோயிலில் போய் அந்த நேர்த்தி கடன் வந்து செய்ய போகிறாங்க. மனோஜ் வந்து அதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே வந்து செய்கிறாரு. விஜயா வந்து சாமி இது இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க 2 பேரும். அந்த கோயிலுக்கு வெளியில் தான் வந்து முத்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு கஸ்டமருக்காக, ஃபாரின் கஸ்டமர் ஒருத்தர் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அங்கே வந்து பார்வதி வந்து வராங்க அந்த இடத்துக்கு. முத்து வந்து பார்வதிகிட்ட வந்து பேசுகிறாரு, என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு. அப்போ வந்து நான் ஒரு சவாரிக்காக வந்தேன் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறாரு. பார்வதி வந்து இங்கே தான் வந்து மனோஜ், ரோகிணி வந்து நேர்த்திக்கடன் செய்யறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அப்படியா, நானும் அப்போ உள்ளே வரேன், எங்கள் கஸ்டமர் வர லேட் ஆகும் அப்படின்ட்டு முத்தும் உள்ளே போகிறாரு. விஜயா வந்து கோவப்படுறாங்க. பார்வதி இவனை எதுக்கு நீ அழைச்சிட்டு வந்த அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எல்லோரும் வந்து சாமிகிட்ட வந்து வேண்டுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா வந்து இப்போ எடுத்துருக்கிற கான்ட்ராக்ட் வந்து நல்லபடியாக முடியணும், நல்லபடியாக முடிஞ்சதுன்னா 1% வந்து நான் ஷேர் வந்து நான் உண்டியில் போடுறேன் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறாரு. உடனே மனோஜும் வந்து சொல்கிறாரு, ரோகிணி நம்மளும் இந்த மாதிரி வேண்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரோகிணி வேண்டிக்கலாம் மனோஜ் அப்படின்றாங்க. முத்து மாதிரி 1% எல்லாம் வேணாம், நம்ம 10% ஷேர் வந்து நம்ம போடலாம் உண்டியில் அப்படின்றாங்க. மனோஜ் வந்து 10% அவ்வளோலாம் போட்டால் நமக்கு லாஸ் அதிகமாகும் அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் வந்து சாமிக்கெல்லாம் செய்யும்போது கணக்கு பார்க்காத, அப்புறம் உனக்கு கொடுக்குறது சாமி கணக்கு பார்த்து தான் கொடுக்கும் அப்படின்றாங்க. சரி ஓகே 10% உண்டியில் போட்டுடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து லோன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போகிறாங்க. அங்கே வந்து பேங்க் ஆஃபீஸர் வந்து வீடு இருக்கா, நகை இருக்கா, இல்லை ஏதாவது இருந்தால் தான் வந்து நாங்கள் வந்து பேங்க் லோன் தர முடியும், இல்லைன்னா தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மீனாவும் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, நான் வந்து உழைச்சி கண்டிப்பாக கட்டிடுவேன் சார், பேங்க் லோன்லாம் கரெக்டாக கட்டிடுவேன்றாங்க. ஆனால் அவர் வந்து ஒத்துக்கல. சரி ஓகே நான் வெளியில் வேறு எங்கே ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. அப்போது மேனேஜருக்கு பக்கத்தில் நின்றுருந்த ஒருத்தர் பின்னாடியே மீனா பின்னாடியே வந்து, நான் வந்து ஒருத்தரோட நம்பர் தரேம்மா, நீங்கள் வந்து நேர்மையாக பணம் கட்டிடுவீங்க, நான் நம்புறேன், அவரை போய் பாருங்கள், அவர் வந்து குறைஞ்ச வட்டிக்கு வந்து பணம் தருவார் அப்படின்னு சொல்கிறாரு. மீனா வந்து அங்கே போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு அவர் தம்பி சத்யா வராங்க. மீனாவும் சத்யா 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபினான்ஷியரை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. இங்கே முத்தும் வந்து அந்த ஃபாரின் கஸ்டமரை அழைச்சிட்டு 1 வீக் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து டூருக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து ரவிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீனாக்கு வந்து பேங்க் விஷயமா போயிருக்கா, அவளுக்கு வந்து ஒரு வேளை லோன் கிடைக்கலன்னா நீனும் ஸ்ருதியும் கொஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா, நான் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் ரவியும் வந்து சொல்கிறாங்க. லோன் கேட்டு போன இடத்துல அவர் வந்து மீனாக்கு வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. மீனாக்கு வந்து லோன் கிடச்சிருது. அவங்களும் வந்து மண்டப டெக்கரேஷனை வந்து நல்ல சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து அங்கே மண்டபத்தில் மேனேஜர் வந்து மீனாட சொல்கிறாங்க, நீ டெக்கரேஷன்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. சரி ஓகே சார், என்னோட மீதி பணத்தை வந்து கொடுங்க அப்படின்றாங்க. வந்து என்ன பணம், உங்கள் அன்றைக்கி தான் கையெழுத்து போட்டு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டீங்களா 2 லட்ச ரூபாய் அப்படின்றாங்க. மீனா இந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க, நீங்கள் 25,000 மட்டும் தான் கொடுத்தீங்க அப்படின்னு அழறாங்க. என் பணத்தை கொடுங்க, என்னை ஏமாத்தாதீங்க அப்படின்றாங்க. அப்போ சிந்தாமணி ஒரு தூண் பக்கத்துலேருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்து சிரிக்கிறாங்க. மீனா வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.